ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து கருவாடு நெத்திலி சொல்லுவாங்கள்ல அது லஞ்சு. இது மட்டும் இல்லை, சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, காலையில் எழுந்திரிச்சி சாப்பாடு சாம்பார், முட்டை அவிச்சேங்க. 2 முட்டை அவிச்சிட்டேன். எனக்கு திடீர்னு இல்லை, ஒரு 3 நாளாகவே பெஸ்ட்டு ஃப்ரைன் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு செஞ்சு எல்லாமே செஞ்சுட்டேன். நைட்டுக்கு மதியத்துக்கு செஞ்சு வச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் வீட்டில் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இசிஜி அதெல்லாம் எடுத்து அப்புறமா ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் வேணாம் வாங்க சொல்லிட்டு போனோடனே அவங்க சமைக்கல. அவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருந்தாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பிரியாணி சாப்பிட்டு அப்புறமா அதோட கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்துட்டு நைட்டுக்கு என்ன பண்ணுறது, 2 முட்டை இருந்தது. ஒரு முட்டை வந்து என் பையன் எனக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னான். அவனுக்கு சாப்பாட்டில் போட்டு ஒரு முட்டை உரிச்சு கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு சரி நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெத்திலி இருந்தது. அந்த நெத்திலியை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு முட்டையும் அந்த நெத்திலி போட்டு என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். அவ்வளோ சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான் அவன், அதில் பாதி தான் சாப்பிடுவான் அவனுக்கு. அப்புறம் மீதி சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதை அப்படியே லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். அப்படியே வச்சுட்டோன்னா தண்ணி ஊற்றி வச்சாலும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டேன்றாங்க. அவன் சரி அது இருந்தால் காலையில் கூட வச்சுட்டு சாப்பிட்றலாம்ல, அதனால் லெமன் ரைஸ் செய்யும்போது என் பையன் கொஞ்சோண்டு எனக்கு போட்டு கொடுமான்னு சொன்னான். அவனுக்கு கொஞ்சோண்டு லெமன் ரைஸை போட்டுட்டு அவன் ஊட்டி விட்டு வச்சுட்டேங்க. இது நல்லா இருக்கும்ல, நம்ம அப்படியே இது பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சா அந்த தண்ணி ஊற்றின்னு நான் சாப்பிட வேண்டியது எனக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகிறதே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். காலையில் வந்தோடனே ஏதாவது வடையோ ஏதாவது வாங்கின்னு வந்து சாப்பிட்ருவாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம பார்த்தோன்னா நம்ம உடம்பு எனக்கு சளி ரொம்ப சேர்ந்துருக்கிறதுனால இதனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதாவது வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 நாள் ஊசி போட்டு குத்துற மாதிரி வலி, பயங்கரமான வலி தாங்கிக்கிட்டு நேற்று தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றும் இல்லை, பயந்துட்டேன். இசிஜி எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப பயந்துட்டேன். சரி இன்னும் தான் சொல்லுவாங்கள்ட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மணி பிளான்ட் ஒன்று வாங்கி வச்சாங்க. என் பையன் அப்படி இப்படி தள்ளி அது காஞ்சி போயிடும். அப்படி தான் காஞ்சி போகுமா. மணி பிளான்ட் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வச்சுருக்கேன். காஞ்சி போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருமானு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் லைட்டாக காயுது, வெயில் பட்டால் காயுதான்னு தெரியல. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,